அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூர்லேயே பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களில் ஒன்றான கோட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கிருஷ்ணா ராஜேந்திரா ரோடு கலாசிபாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் இருக்கிற பகுதி கலாசிபாளையம். இந்த கலாசிபாளையத்துலேருந்து தான் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். இங்கே பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங் பிளேசஸான சிக்பெட்டும் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த கோயிலோடைய அழகான ராஜகோபுரம் பார்க்குறோம். இந்த ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டது. இந்த 5 நிலைகள்லேயுமே அழகான சுதிச்சிற்பங்களும் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே ராமாயணம் மகாபாரதத்தை பறைசாற்றும் வகையாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான கொடிமரம், அதுக்கப்புறம் பலிப்பீடம் பார்க்குறோம். இந்த கோவில் கிபி 1689ஆம் ஆண்டு மன்னர் சிக்க தேவராஜ உடையார் அவர்களால் கட்டப்பட்டது. இவரும் மைசூர் ராஜா பரம்பரையை சேர்ந்தவர். இந்த கோவில் திராவிட மற்றும் விஜயநகர கட்டிடக்கலை பாணிகளில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலை சுற்றி நிறைய தெய்வங்களுடைய சிலைகளும் அமைச்சிருக்காங்க. இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுடைய சிலையும் அமைச்சிருக்காங்க. கிரிஜா கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய கல்யாண சிற்பங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் பார்க்குறோம். இவர் தென்மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்காரு. ரொம்ப தத்ரூபமான ஆஞ்சநேயர். இவரை கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இந்த சன்னதியை. நம்ம இங்கே ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே கருட பகவானையும் பார்க்குறோம். அங்கே அவருடைய சிற்பமும் ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம கருவறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி பார்க்குறோம். இவர் சாலக்கிராமத்தாலேயே ஆனவர். ரொம்ப சிறப்பான ஒரு வெங்கடாச்சலபதி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் நவராத்திரி உற்சவங்கள்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் நடக்கும். இங்கே நம்ம கற்பக விருட்ச வாகனம் பார்க்குறோம். ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்துட்டு சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய மண்டபங்களில் கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. அந்த லீலைகள்லாம் நம்ம பார்த்துட்டே அடுத்த சன்னதியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சன்னதியும் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க நவரங்கா ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. கோயிலுடைய வடமேற்கு பகுதியில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இங்கே தாயார் ரொம்ப அழகாக வீற்றிருக்காங்க.
இந்த கோயிலில் வந்து பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி உற்சவம், வைகுண்ட ஏகாதசி எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நடைபெறும். இங்கே பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினோடனே பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் வந்து செய்து வழிபடுவாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபட நமக்கு வந்து வாழ்வில் அனைத்து சம்பத்துகளும் வந்து கிட்டும். முன்னூறுக்கு மேற்பட்ட வருஷ பழமையான ஸ்ரீ கோட்டை பிரசன்ன வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோவில் தான் நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தோம். இந்த கோயில் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.